புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது விதிகளை மீறும் நட்சத்திர விடுதிகளின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். தாமோதரன், விவரம். வணக்கம் பிரகாஷ். புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை அறிவித்துள்ளது. விதிகளை மீறி செயல்படக்கூடிய இந்த நட்சத்திர ஹோட்டல்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நட்சத்திர ஹோட்டல்களில், நட்சத்திர உணவு விடுதிகளில், கேளிக்கை விடுதிகள் ஆகியவற்றுக்கு வரும் வாகனங்கள் முறையாக சோதனை செய்யப்பட வேண்டும் எனவும், அதே போல நுழைவு வாயில்களில் மட்டுமல்லாது நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மற்றும் விருந்து நடைபெறும் பகுதியான அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் எனவும், அந்த கண்காணிப்பு கேமராவில் காட்சிப்படுத்தக்கூடிய அனைத்து காட்சிகளையும் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறது. அதே போல நட்சத்திர ஹோட்டல்களுக்கு வரக்கூடிய வாகனங்களில் விவரங்களை முழுமையாக பெற வேண்டும் எனவும் அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கேளிக்கை நிகழ்ச்சிகள் அனுமதிக்கப்பட்ட அரங்கத்தில் மட்டும்தான் அந்த கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கேளிக்கை நிகழ்ச்சிக்காக தற்காலிக மேடைகள் அமைக்கப்பட்டால் அந்த மேடையினுடைய உறுதித்தன்மையை உறுதி செய்ய பொதுப்பணித்துறை அல்லது தீயணைப்புத்துறை ஆகியவற்றின் தகுதி சான்றிதழ் பெற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மேடைகள் நீச்சல் குளத்தின் மீதோ அல்லது அருகில் அமைக்கவோ கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஹோட்டல்களுக்கு வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்கு ஹோட்டல் வாகன நிறுத்துமிடம் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர பொது இடங்களிலோ அல்லது சாலைகளிலோ எக்காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மதுபானங்களை அனுமதிக்கப்பட்ட மதுபான கூடங்களை மட்டும்தான் பரிமாற வேண்டும். அதை தவிர அரங்கத்திற்குள்ளேயோ அல்லது மேடையினுடைய பகுதியிலேயோ அவர்கள் மதுபானங்களை அனுமதிக்க கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறை சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நேர கட்டுப்பாட்டை நிச்சயமாக அவர்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றவில்லை என்றால் அந்த கேளிக்கை விடுதி மீதும் நட்சத்திர ஹோட்டல் மீதும் நடவடிக்கை பாயும் என்ற ஒரு கடுமையான ஒரு கட்டுப்பாடு என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கேளிக்கை நிகழ்ச்சியின் போது பெண்களை கேலி செய்தாலோ அல்லது பெண்களை சீண்டினாலோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அதை தடுக்க போதுமான பாதுகாப்பு ஊழியர்களை நியமிக்க வேண்டும் எனவும், குறிப்பா பெண் காவலர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே சென்னையில் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி பட்டாசுகள் பொது இடத்தில் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வெடிக்க தடை என்ற ஒரு அறிவிப்பு சென்னை பெருநகர காவல்துறையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பட்டாசு என்பது வளாகத்திற்குள் பட்டாசு வெடிக்க கூடாது என்ற ஒரு கூடுதல் கட்டுப்பாடும் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விதிகளை மீறக்கூடிய ஹோட்டல்கள் மீது கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு காவல்துறை சார்பாக தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன்.